ஆண்டவர் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 1வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசித்தோம். அதை ஒரு விசை கூட நம்ம வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்னதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்ப இந்த முதல் வாரத்தில் நம்ம இருக்கிறோம். அநேகர் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது? உங்களை விருத்தியடைய பண்ணுவேன் என்று சொல்லி சபைக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலேயே நீங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன். அல்லது நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கலாம். ஒரு ஊழியர் மூலியமாக, உங்கள் சபை ஊழியர் மூலியமாக வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை பேசியிருக்கலாம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நோக்கம் என்னவாம்? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவனுடைய வல்லமையினால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவனும் இந்த வாழ்க்கைக்குரிய, அந்த ஜீவனுக்குரிய, பிழைப்புக்குரிய அந்த ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் தேவ பக்தியாக நீங்கள் வாழ வேண்டும். தேவன் மேலே விசுவாசம் வைத்து, தேவனை சார்ந்து, தேவனை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்காக தேவனுடைய அந்த பரிசுத்த வல்லமை நம்மை அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக பலப்படுத்துகிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இந்த உலக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவ பக்திக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாத்திரமல்லாமல் இப்போ கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அங்கே 4வது வசனத்தில், இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவ வழிகளுக்கு நீங்கள் தப்பிச்சு கொள்ளணும், கேடுபாடுகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், பிசாசுடைய வழிகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், சத்துருடைய தீமைகளுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும், அவனுடைய பொய்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்லாமல் திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு தேவனுடைய சுபாவம், தேவனுடைய சாயல் எனக்குள்ளாக அதிகமாக உருவாகும்படிக்காக தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் ஒருவரை அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அழைக்கிறார். ஆமீன். ஆபிரகாமை அழைத்த பொழுது வாக்குத்தத்தத்தை கொடுத்து தேவன் அழைக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ச்சியாக ஈசாக்குக்கு கொடுத்தார், யாக்கோபுக்கு கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். யோசுவாவை தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து தான் அந்த ஊழியத்திற்காக அழைத்து அந்த வாக்குத்தத்தத்தின் மூலியமாக அவனை பலப்படுத்தி அந்த ஊழியத்தை செய்ய பண்ணுகிறார். அப்போ தேவன் நமக்கு அந்த வாக்குத்தத்தத்தை எதுக்காக கொடுக்கிறாருன்னு சொன்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவனுக்கு பிரியமில்லாத இடத்திலிருந்து, வழிகளிலிருந்து உங்களை பிரித்து கொண்டு வந்துவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களை தேவன் மேலே அதிகமாக விசுவாசம் வைக்க பண்ணிவிடும். அந்த வாக்குத்தத்தம் நீங்கள் தேவனை சார்ந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறவர்களாக உங்களை ஆக்கிவிடும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், உங்களை பாவ வழிகளிலிருந்து, சீர்கட்டிருக்கிற இந்த உலகத்திலிருந்து பாதுகாக்கணும், உங்களுக்குள்ளாக தேவனுடைய சுபாவங்கள், திவ்ய சுபாவங்கள் உருவாகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் தேவன் மேலே பக்தி உள்ளவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். தேவனுடைய நன்மையை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் நீங்கள் வந்து விடுவீர்கள். தேவனை அதிகமாக நீங்கள் சார்ந்து கொள்ள நீங்கள் வந்து விடுவீர்கள். அதற்காகத்தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் தொடங்குகிறது. அப்போது அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் தேவனை அறிகிற அந்த அறிவில் வளருகிறவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதுதான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனோடு நமக்கு புதிய உடன்படிக்கை உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே
தள்ளுகிறது இல்லை. அப்படி குமாரன் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை தேவன் தம்முடைய பிள்ளையாக ஆகும்படிக்காக அதிகாரம் கொடுக்கிறார். இதுவும் ஒரு வாக்குத்தத்தம். ஒரு பாவியான மனுஷனுக்கு உலகத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னாக்கா, நீ இயேசுவிடத்தில் தேடி வந்தா அவர் உன்னை புறம்ப தள்ள மாட்டார், அவர் உன்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி. நம்ம ரட்சிக்கப்பட்டு விடும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இல்லையா? அப்போஸ்தலர் 1 4 வசனம் 8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெறுவீர்கள், உன்னத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாக பிடித்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் தவறி பாவத்தில் விழுந்து விடும் பொழுது, பாவத்தை நான் அறிக்கை செய்தால் உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறதுல அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ பாவத்தில் விழுந்த ஒரு விசுவாசி, தவறி ஒரு பாதை விலகின ஒரு விசுவாசி மனம் திரும்பி பாவத்தை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பலிக்கிறது. என்றென்றைக்குமா உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி, என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்குன்னு சொல்லி, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் என்னோடு என்றென்றைக்குமாய் அவர் இருக்கிறார். புத்திக்கு எட்டாத சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். என்னுடைய சந்தோஷத்தினால் நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்மை இயேசு கிறிஸ்துவினால் நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தேவனை அதிகமாக தேடுகிறவர்களாக, தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமாக ஆகுகிறவர்களாக தேவன் நம்மை மாற்றி விடுவார் என்கிறதும் ஒரு வாக்குத்தத்தம். தம்முடைய குமாரனோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அது சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஜெபத்தில் தேடும் பொழுது அவருடைய ஐக்கியத்தில் நீங்கள் பெருகி விடுவீர்கள். அப்போ அந்த தேட வேண்டியது என்னுடைய கடமை. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஐக்கியத்தில் என்னை பலப்படுத்த வேண்டியது தேவனுடைய கடமை. ஆமேன். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அதில் நிறைவேற்றி விடுகிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கு மேலாக தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 2:25 பாருங்கள். வேதத்தில் 3000 வாக்குத்தத்தங்களுக்கு மேலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது எல்லாவற்றையும் ஒரே வாக்குத்தத்தமாக சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக சொல்லணும்னு சொன்னால் என்ன சொல்ல முடியும்? 1 யோவான் 2 வசனம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஆமேன். நீங்கள் எத்தனை வாக்குத்தத்தம் நீங்கள் பெற்றிருந்தாலும், வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் சுருக்கி ஒரே வாக்குத்தத்தமாக தேவனுடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஆமேன். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் 6 54 வசனத்தில் சொல்கிறார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை உயிரோடு எழுப்புவேன். அப்போ உயிர்த்தெழுதல் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவன் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னன்னு சொன்னால் தேவனுடைய அந்த நித்திய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மாத்திரமல்லாமல் அந்தந்த சூழ்நிலைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் விரும்புகிறார். ஆமேன். எபிரேயர் 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. தேவன் பல காரியங்களில் எல்லாவற்றிலும் அவர் உண்மையாக இருக்கிறார், உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் விசேஷமாக அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணி அதில் தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், தம்முடைய ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னாகமம் 23 19 வசனத்தை பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்போ தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டார். அதில் சொல்லிட்டு அவர் மனம் மாறிவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் பொய் சொல்லுகிற தேவன் இல்லை என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு நம்ம அத்தனை பேரும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிறோம். எதற்காக நம்ம பெற்றிருக்கிறோம்? ஒரு சரி வருஷ ஆரம்பத்தில் ஒரு ஞாபகார்த்தமாக பைபிள் எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர் பெற்றிருக்கிறீங்க? இல்லையா? அல்லது மற்றவங்ககிட்ட 4 பேர்கிட்ட காட்டி அதில் சந்தோஷப்படுறதுக்காக பெற்றிருக்கிறோமா? இல்லை.
எதற்காக வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம்னாக்கா, இந்த வருஷத்தில் அல்லது இந்த காலகட்டத்தில் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர வேண்டும், நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவேறுதலை நான் அனுபவிக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கம். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ நான் ஒரு ஞாபகமாக வைத்துக்கொள்வதோ அல்லது ஒரு அழகுக்காக அதை நான் எங்கேயாவது ஒட்டி வைத்துக்கொள்வதோ அப்படியாக அல்ல. இதை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லுகிறவர் கிடையாது. இதை நிச்சயமாக நிறைவேற்றுவார், இதை நான் சுதந்திரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அதில் திட்டவட்டமாக நீங்கள் ஜெபிக்கும்படிக்காக, திட்டவட்டமாக தேவனை தேடும்படிக்காக அந்த வாக்குத்தத்தம் உங்களை பண்ணிவிடும். அப்போ இன்றைக்கு பெற்றிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நம்ம அறியாமல் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், அதனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமே. இந்த வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தத்தையாவது நான் சின்சியராக எடுத்து அதற்காக திட்டமாக நான் ஜெபித்து அந்த வாக்குத்தத்தம் வரக்கூடிய அந்த பகுதியை போய் எடுத்து அதில் அந்த அதிகாரத்தை வாசித்து அதில் தேவன் என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார், அது நான் என்ன கை கொள்ளணும், என்னுடைய வாழ்க்கையில் என்னத்தை நான் மாற்ற வேண்டும், அதில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் என்ன, தேவன் மேலே நான் அதிகமாக விசுவாசத்தை செலுத்த, தேவனை நான் ஜெபத்தில் தேட என்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாக இருக்கும் என்றார். இவ்வனமாக இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருகி இருக்கும் என்று சொல்லிட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லி நான் விசுவாசிக்கணும்? அதில் முதலாவதாக, அந்த விசுவாசிக்கிறதுல முதலாவதாக இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தம். ஆமேன். இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார் என்பதாக அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையே இது பழைய ஏற்பாட்டில் ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆபிரகாம் என்ற மனுஷனுக்கு தானே கொடுத்தாரு, அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுவீங்க? அல்லது பழைய ஏற்பாட்டில் இருந்து தானே அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மள புதிய ஏற்பாட்டை விசுவாசி இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? அதனால் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும், தேவன் அந்தந்த காலகட்டத்தில் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றி தேவன் காண்பித்திருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னாக்கா, ஆபிரகாம் அப்படி பெற்றுக்கொண்டான் என்கிறதுக்காக மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு செய்த தேவன் இன்றைக்கு எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வேதத்தில் நமக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள்ளாக ஆமேன் என்றும் இருக்கிறதே. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறீங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொன்னாக்க ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய சபையில் அவரோடு சரியான உறவில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது மட்டுமா வாக்குத்தத்தம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எனக்கு நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆமாம் நிறைவேறும். ஆமேன். அதான் ஆம். அல்லேலூயா. அது எனக்கு சொந்தமா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, ஆமேன், அது அப்படியே ஆகும் இல்லையா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை பெற்று அதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கும் பொழுது, அதனால் உங்கள் மூலியமாக தேவன் மகிமை அடைவார். நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அதில் மகிமை அடைவார். கலாத்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கூட 9வது வசனத்தையும் நம்ம சேர்த்து வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யாரெல்லாம் விசுவாச மார்க்கத்தாரு? விசுவாச மார்க்கத்தார்னா என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் விசுவாசத்தினால நீதிமான்களாக ஆகியிருக்கிறவங்கன்ற அர்த்தம்.
உங்களுடைய நற்கிரியைகளினால் எத்தனை பேர் நீதிமான்களாக ஆகியிருக்கிறீங்க? இல்லை. ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினால நீதிமானாக ஆகியிருக்கிறவர். அப்போ அந்த மாதிரியான விசுவாசத்தை உடையவர்கள் யார்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ ஆகியனால அந்த வசனம் சொல்லுகிறது, ஆகியால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9வது வசனம், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை அழைத்த தேவன், வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அதன்படியே ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நீங்க பெற்றிருக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடன் கூட நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுவதாக. 22வது வசனத்தை பாருங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற அந்த விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாக பாவத்தின் கீழாக அடைத்து போட்டது. அதாவது இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மேலே ஒரு மனுஷன் விசுவாசம் வைக்கும்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய நோக்கம். அதனால தான் நம்ம இயேசுவை விசுவாசித்து நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 29வது வசனத்தை பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராகவும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். என்ன சொல்றாரு பாருங்க. இது ஏதோ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு கிடையாது, யோசுவாவுக்கு கிடையாது, தாவீதுக்கு கிடையாது, ஏசாயாவுக்கு கிடையாது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முதலாவது நான் அதை எனக்கென்று நான் சொந்தமாக்கி கொள்ளணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிட்டு. ஆனால் அது எப்போ உண்டாகிறது? ஏன் பாஸ்டர் எனக்கு நிறைய நேரத்தில் வருகிறது இல்லை அந்த ஒரு விசுவாசம், எனக்கு தான் இது சொந்தம், எனக்கு தான் தேவன் இதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக எனக்கு நிறைவேற்ற தேவன் சித்தமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஏன் அந்த விசுவாசம் வரமாட்டேன்னு சொன்னாக்கா, அது எப்போ வரும் அப்படின்னாக்கா, வேத வசனத்தை நம்ம கவனமாக வாசித்து பார்க்கும்பொழுது ஒரு சில பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது இல்லையா? வாக்குத்தத்தத்தை நீங்கள் வேதத்தில் எங்கே போய் நீங்கள் வாசித்தாலும் அதற்குரிய நிபந்தனைகளையும் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் நீங்கள் சுருக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். சபைக்கு எதற்காக கூடி வருகிறோம் இல்லையா? தேவனை எதற்காக நம்ம துதித்து அவரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம் ஏன்னு சொன்னாக்கா, அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவரை நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு உரியது, எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அந்த கடமையை, அந்த பொறுப்பை நான் செய்யும் பொழுது, ரெண்டாவது தேவனுக்கு பிரியமில்லாத பாவ வழிகளை நீங்கள் நம்ம விட்டு விலகத்தான் அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் கொடுத்திருக்கிறார், இது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படிங்கிற அந்த உரிமை உங்களுக்கு உண்டாகி விடுகிறது. அப்போ வாக்குத்தத்தத்தை பெற்ற நான் என்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. 1 யோவான் 3வது அதிகாரம் 20-22 இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலேயும் பெரியவராக இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. எனக்கு இது பாவம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒரு சிலர் அவனுடைய இருதயத்தின் கடினத்தினால அவங்க சொல்லலாம். ஆனால் தேவனுடைய இருதயத்தை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்போது அவர் பெரியவராக இருந்து சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காமல் இருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ பாவ வழிகளை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு என்னை பரிசுத்தமாக தேவனுக்கு அர்ப்பணித்து கொள்ள நான் என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருக்கும் பொழுது
உங்கள் இருதயமே உங்களை குற்றவாளிகளாக தீர்த்து விடும்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ பெருசாக வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட, நீயும் தான் வருஷம் வருஷம் வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிற, அது உனக்கு நிறைவேறாது அப்படிங்கிறது போல உங்களுடைய இருதயமே குற்றம் சாட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறபடினால எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்படும் பொழுது நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு சொந்தம் அப்படிங்கிறத நீங்கள் உரிமை பாராட்ட முடியும். அவருக்கு பிரியமாக வாழ, அவருடைய வசனத்துக்கு, அவருடைய வார்த்தையின்படி வாழ நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். பார்த்தீங்களா, நம்ம அந்த ஆரம்பத்தில் வாசித்த 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் வாசித்த அந்த வசனம் வாக்குத்தத்தத்தினுடைய நோக்கத்தை எனக்கு சொல்லுகிறது இல்லையா? அது அதிகமாக உங்களை தேவனிடையில் பிரித்து கொண்டு வந்து சேர்த்து விடும். உலகத்தை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு பிரியமான வழிகளுக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும். அதுதான் அந்த வாக்குத்தத்தத்தின் நோக்கம். அப்போ அதை நான் செய்யும் பொழுது தான் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும். நீங்களும் அதை எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விசுவாசிக்க முடியும். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகி இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள்? அருமையான வாக்குத்தத்தங்கள், விசேஷமான வாக்குத்தத்தங்கள் இல்லையா? நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை சொல்றீங்க? இந்த வருஷத்தில் தேவன் எனக்கு ஏற்ற வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த வாக்குத்தத்தம் வேண்டும், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும், இதை தேவனுடைய வாழ்க்கையில செய்யணும், இது எனக்கு சொந்தம், இதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும் அப்படி சொல்லி நம்ம விரும்பும் பொழுது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே நாம பூரணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேற என்ன எனக்கு பொறுப்பு இருக்கிறது? வாக்குத்தத்தை படுத்திருக்கிற எனக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது? அல்லது நான் எப்போ அந்த வாக்குத்தத்தை எனக்கு சொந்தம்ட்டு உரிமை பாராட்ட முடியும்? நீங்கள் வேதத்தை நீங்கள் கிரமமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது தான், அந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் அதை வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டது, அதை அவர் எனக்கு செய்ய வல்லமை இருக்கிறதா இல்லையா, அவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையா, எப்படிப்பட்ட நிபந்தனைகளை எதிர்பார்க்கிறார் இல்லையா, வேதத்தையே நம்ம வாசிக்காமல் வெறும் அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தை அட்டையை வைத்து கொண்டு நீங்கள் அதை பிடித்து கொண்டு இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது நிறைவேற முடியாது. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாது. அந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தில் 2 பேதுரு 1:3 வசனத்தில் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனால வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதா? நம்மை அழைத்த தேவன் கிருபையினால தான் அழைச்சிருக்கிறாரு, கிருபையினால தான் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவரை அறிகிற அறிவினால தான் வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். அப்போ வேதத்தை நான் கிரமமாக வாசிக்கும் பொழுது தான் எனக்குள்ளாக விசுவாசம் வரும். நான் ஒரு வாக்குத்தத்த அட்டையை நான் பெற்றுக்கொண்டேங்கிறதுனால இப்போ நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர் அப்படின்னு என்னென்னு சொல்லுவீங்க? ஆமாம் பாஸ்டர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரதர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது கிடையாது விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்கிறதுனால விசுவாசம் கிடையாது. அது தேவனுடைய வார்த்தையை நம்ம ரெகுலராக வாசிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கிற விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்தில் அவர் இறங்க பண்ணுவார். நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு சொன்னாக்கா ஆமே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அது எங்கேருந்து சொல்கிறீங்க? நம்முடைய மூளை அறிவிலிருந்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் ரெகுலராக நீங்கள் வாசிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் அந்த விசுவாசத்தை அவர் ஊற்றி விடுவார். அப்போ நான் பெற்றிருக்கிற இந்த வாக்குத்தத்தம் எனக்கு தான் சொந்தம், இது நிச்சயமாக நிறைவேறும் என்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளார வந்துவிடும். வேற என்ன எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னாக்கா, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்று பைபிளில் ஒரு பேஜ் மார்க்கர் மாதிரி வச்சிடக்கூடாது. பைபிளில் எதுக்காக? அது பக்கத்தை எங்கே திருப்புறதுன்றதுக்காக ஒரு பேஜ் மார்க்கர் மாதிரி பைபிளில் வைக்கலாம், தப்பு கிடையாது. பைபிளில் தான் அது இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அது அதுக்கு மட்டும் கிடையாது. மாறாக அந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அதற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் நான் அதில் செய்யக்கூடிய காரியம், அதற்காக வாக்குத்தத்தத்தை முதல்ல மனப்பாடம் பண்ணுவேன், அதை நான் அறிக்கை செய்வேன், அதை நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே இது நீர் செய்வீர், இது நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், இது நீங்கள் செய்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும்
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால பைபிள் சொல்லுகிறது, நீங்களும் நானும் நம்பிக்கையோட அந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை எடுக்கணும். அதில் நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க? தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு எதுக்காக கொடுத்திருக்கிறார்னாக்கா, ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை வைத்து தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்கிறதற்காக தான் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ அதற்காக நான் சீரியஸாக நான் ஜெபிக்கும் பொழுது, அதை நான் விசுவாசத்தோடு நான் அறிக்கை செய்யும்போது, கர்த்தாவே நீர் நிச்சயமாக எனக்கு நீர் செய்வீர் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முதலாவது சொந்தமாக ஆகும். ரெண்டாவது, நீங்கள் அதை சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். அது உங்களுக்கு பலிக்கும். பால் யாங்கிச்சோ அப்படின்ற ஒரு ஊழியர் அவர் சொன்ன ஒரு சாட்சியில் பாருங்கள். அவங்க அந்த இருந்த பகுதியில் ஒரு பெரிய சுவிசேஷகி, அவங்க வந்து அந்த 3 நாள் 4 நாள் 5 நாள் அந்த மாதிரிலாம் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்தமாரி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ பல கிராமத்திலிருந்துலாம் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. முதல் நாள் வந்துட்டு 2வது நாள் போகும்பொழுது பெரிய மழை வந்து விட்டது. அந்த ஒரு ஆற்றை கடந்து தான் அவங்க வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆற்றில் பார்த்தாக்கா தண்ணீர் அப்படியே தடம் புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது. இப்போ 4 சகோதரிகள் அவங்க வந்து அந்த அந்த ஆற்றை கடந்து தான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மீட்டிங்க்கு போக வேண்டும். அவங்க வந்தாங்க பாருங்கள். வந்துட்டு அவங்க சொன்னாங்க, ஏசாயா 43:2 நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆகினால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ நான் தண்ணியில் கடக்கும்பொழுது அது என் மேலே புரளாது, ஆறுகளை கடக்கும்போது அதில் நான் மூழ்கி போக மாட்டேன். இப்போ நான் கடல் மேலே நான் நடக்க போகிறேன். பேதுரு கடல் மேலே நடந்தார், நாங்கள் அட்லீஸ்ட் இந்த ஆற்று மேலேயாவது நாங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காலை எடுத்து இப்படி தண்ணியில் வச்சாங்களாம். பாருங்கள் என்ன நடந்தது. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பக்கத்து கிராமத்தில் அவங்களுடைய 4 பேருடைய டெட் பாடியை எடுத்தாங்க. அது நிமித்தம் அந்த அந்த சுவிசேஷ கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அந்த நாட்கள் பாருங்கள், ஒரு 5 நாள் கூட்டம் நடந்துருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துட்டாக்கா எப்படி இருக்கும்? அப்போ இந்த பால்யங்கிச்சோடைய அந்த விசுவாசிகள் வந்து, என்ன பாஸ்டர் நீங்கள் வந்து வாக்குத்தத்தம் அதை விசுவாசிக்க வேண்டும், அதை சுதந்திரிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி நீங்கள் வந்து போதிக்கிறீங்களே, இந்த அப்பாவி சகோதரிகள் 4 பேர் தேவனுடைய வார்த்தை சொல்லுது இல்லையா, அதன்படி தானே போய் ஆற்றுல போய் இறங்கினாங்க, அவங்க தண்ணியில் அடித்து கொண்டு மரித்து போய்விட்டார்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வேதத்தில் நான் சொன்ன போல் ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கென்று சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது தேவன் உங்களுக்கென்று கொடுத்து அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இது எனக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ஜீதம், ஒரு விசுவாசம், ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் நான் அந்த தேவனை தொடர்ச்சியாக நான் ஆராதிக்கிறேன். அதற்காகத்தான் அந்த பாவ வழிகளை விட்டு நான் திரும்புகிறேன். அதற்காகத்தான் நான் அந்த வேதத்தை வாசித்து அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறது அவரோடு கூட ஐக்கியத்தில் நான் அதிகமாக வருகிறேன். அதற்காகத்தான் அதிகமாக ஜெபிக்க நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். அந்த வாக்குத்தத்தங்களை திரும்ப திரும்ப விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். எதற்காக? தேவன் மறந்துட்டாரா? இல்லை, எனக்குள்ளாக அந்த ஒரு நிச்சயம் உண்டாக வேண்டும். இந்த வாக்கு எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு உறுதி உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அதற்காகத்தான் நம்ம நம்பிக்கையோடு அதை அறிக்கை செய்கிறோம். வேறு எப்போ உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியது அப்படின்ற ஒரு நிச்சயம் உண்டாகும், அல்லது வாக்குத்தத்தத்தை பெற்ற உங்களுக்கு எனக்கும் அதில் என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் கர்த்தருக்கு நாம் சாட்சியாக இருக்கும் பொழுது தான். ஆமேன். சுவிசேஷ ஊழியத்தை நீங்கள் போய் செய்யும் பொழுது, உங்கள் தேவனை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது தான் இல்லையா. சரீர ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்போர்ட்ஸ் செய்கிறாங்க இல்லையா, வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுது? சரீரத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்து கொள்ளுகிறது. அப்போ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது தெரியுமா அந்த எக்ஸசைஸு? நீங்கள் தேவனை குறித்து மற்ற இடத்துல போய் நீங்கள் சொல்ல சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்க ட்ராக்ஸுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்ல நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பயிற்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் பலப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் 4 பேருக்கு அதை உங்களை வாயை தெரிஞ்சு நீங்கள் கர்த்தர் நல்லவன் சொல்லி சொன்னாதான். நீங்கள் சபையில் வந்து நம்ம வந்து ஒரு பாடலை பாடி கூடி ஆராதிக்கிறது சுலபம். ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து, வியாதியில் இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து, அல்லது தனிமையின் வேதனையில் இருக்கிறவங்களை பார்த்து பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அவரை நீங்கள் நம்புங்க, உங்களுடைய பாவத்தை மன்னிப்பார், குடும்பத்தில் இருக்கிற இருள் மாறும், வியாதி மாறும்னு சொல்லி நீங்கள் போய் சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே விசுவாசம் வருகிறது, உங்களுடைய விசுவாசம் பலனடைகிறது.
அப்போதான் நீங்கள் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்பொழுது இது எனக்கு சொந்தம் அப்படி என்கிறத நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுவீர்கள். அப்போ முதல் காரியம் நான் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது முதல் காரியம் நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இது எனக்கு சொந்தம் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனோடு எனக்கு சரியான ஒரு உறவை நான் அதன் மூலமாக உருவாக்கி கொண்டாதான் அந்த வார்த்தை எனக்கு சொந்தம் என்று சொல்லி உங்களால் நிச்சயித்து கொள்ள முடியும். மத்தேயு 14வது அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் 24 33 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, சீடர்கள் கடலில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. கடலில் அங்கே புயல் அடிக்கிறது, அலைகள் கொந்தளித்து எழும்புகிறது. இப்போ சீடர்கள் அங்கே படகு ஓட்டுகிறதுல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. படகு அலைகளினால் அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நடு ராத்திரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வருகிறார். அப்போ சீடர்கள் எல்லாம் பார்த்துட்டு பயந்து, ஐயோ ஆவேசம், என்னமோ பிசாசு பேய் என்னமோ வருகிறது அப்படின்னுட்டு அவங்க அலறுகிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்முடைய பேதுரு என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேலே நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். இப்போ பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேலே நடந்தான். உலகத்திலேயே தண்ணி மேலே நடந்தவர் நம்ம பேதுரு மாத்திரம்தான், ஆண்டவர் இயேசுவுக்கு அடுத்தது. ஆனால் பேதுரு தண்ணி மேலே நடக்கலை. இன்னைக்கு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் அழைத்த வார்த்தையின் மேலே நடந்தார். தண்ணி மேலே நடக்கல பேதுரு, கர்த்தர் வா அப்படின்னு அழைச்சார் இல்லையா, அந்த வாக்கு தத்தத்தின் மேலே நம்பி அதன் மேலே அவர் நடந்தார். அப்போ அந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு எப்போ சுதந்திரமாகும், எப்போ சொந்தமாகும், எப்போ பலிக்கும்? நீங்கள் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு நகர்ந்து கொண்டு இருந்தால்தான். அதுதான் அவரை ஆராதிக்கிறோம், அதுதான் அவரை நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், அதனால தான் அவரை நம்ம கனம் பண்ணுகிறோம், அதுதான் நம்ம அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அதற்காகத்தான் நம்ம அவரிடத்துல ஜெபிக்கிறோம், அதற்காக தான் நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இதுதான் இயேசுவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. பேதுரு தண்ணி மேலே நடந்து இருந்தாருனாக்கா அவர் நீச்சல் அடித்து வந்திருக்க போகிறாரு இல்லையா? கீழே விழுறாரு. மீன் பிடிக்கிற தொழில் செய்யக்கூடியவர் பேதுரு, மீனவர், நல்லா அவருக்கு நீச்சல் தெரியும். நீச்சல் அடித்து படகுக்கு வந்துட்டு இருக்கலாமே. ஆனால் அவர் நடந்தது தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேலே. இது நீச்சல் அடிக்கிற விஷயம் கிடையாது, மாறாக தேவனுடைய வாக்கு தத்தத்தை நான் எனக்கென்று சுதந்திரித்து கொள்ளுகிறது. அது எப்போ எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னாக்கா, நீங்கள் இயேசுவை பார்த்து நோக்கி நடந்து கொண்டு இருக்கிற பொழுது தான். நீங்கள் கடலை பார்த்தீங்க, அங்கே அலைகளை பார்த்தீங்க, அந்த சூழ்நிலைகளை பார்த்தீங்க, நீங்கள் உலகத்தை பார்த்தீங்க, பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய இருதயத்தில் பயம் நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தில் மூழ்கி போகிறவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்போ இன்றைக்கி நான் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன்னு சொன்னாக்கா வா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு வாக்குத்தத்தத்தை பெற்ற பேதுரு இயேசுவை நோக்கி நடப்பதற்கு அவன் தன்னை அர்ப்பணித்த பொழுது தான் கடல் மேலே நடந்தார், அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நடந்தார். இன்றைக்கி நீங்களும் நானும் அந்த வாக்கு தத்தத்தை எனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னாக்கா இயேசுவை நோக்கி நடக்கிற அந்த வாழ்க்கையிலே தான். ஆமேன். இல்லைன்னு சொன்னாக்கா வருஷம் வருஷம் வாக்கு தத்தம் கிடைக்கும், மாதம் மாதம் வாக்கு தத்தம் இருக்குது. இப்போ இயேசுவின் பாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வர வாக்கு தத்தம் வருது. அப்போது அதை நான் சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஆனால் நீங்கள் இயேசுவை நோக்கி நடக்கிறவர்களாக வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு முதல் செய்கிற காரியம் என்ன? விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தில் முதல்ல என்ன? எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு அதை விசுவாசிக்க வேண்டும்.